அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக யூனிட் 8 கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாங்க. குறிப்பாக லாஸ்ட்டாக நடந்த 2 எக்ஸாம்ஸ், ஒன்று கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் இன்டர்வியூ போஸ்ட் 2வும், அதே போல் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவல், இந்த 2 தேர்வுகளில் நடத்தப்பட்ட குறிப்பாக யூனிட் 8 கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க இருக்கிறேங்க. நிச்சயமாக யூனிட் 8 பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்ம யூனிட் 8 ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஸ்டின் குறிப்பாக 2024 பல்வேறு தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8 கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருக்குறோங்க. அந்த வீடியோக்குள்ளே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. முதல் கேள்வி, வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் என்ன? வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். கேள்வி 2, ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும்? உருப்பசி ஓவா பிணியும் என்ற திருக்குறள் அடங்கியிருக்கும். ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உருப்பசி. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேசனின். யூனிட் 8 பொறுத்தவரையும் ஜிஎஸ் பகுதியில் குறைந்தது 10லேருந்து 13 கேள்விகள் இடம்பெறுது ஒவ்வொரு தேர்விலும். அதிலும் குறிப்பாக திருக்குறள் சார்ந்ததே 2லேருந்து 3 கேள்விகள் அமையும். இந்த திருக்குறளை பார்த்திங்கன்னா தெளிவாக நீங்கள் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பழைய புத்தகம் புதிய புத்தகங்களை தெளிவாக படிச்சுக்காங்க. அதே போல் அந்த திருக்குறள் விடுபட்ட சொற்களும் கேட்குறாங்க. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேசனின். உள்ளத்தால் உள்ளான் கோபம் எனின். கோபம் எனின். சரியானுடைய ஆப்ஷன் டி. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வண்டான் உயிலை செய்நின்றி கொன்ற மகற்கு. இக்குறட்பா வலியுறுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி மறவாமை. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் யார்? அதே போல் யூனிட் 8 ஆசிரியர்களுடைய சிறப்பு பெயர்கள், குறிப்பாக தமிழுக்கு தொண்டாற்றிய பல்வேறு அறிஞர்களுடைய சிறப்பு பெயர்களை கேட்குறாங்க. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்படுபவர் பாரதியார். கேள்வி 6, கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகுலமும் காக்க இனமாகி வலியானுக்கு அஞ்சுமே. இதில் கோகிலம் எனப்படுவது பார்த்திங்கன்னா குயிலை குறிக்கும். கேள்வி 7, செம்புல பெயல் நீர் போல் அன்புடன் நெஞ்சும் தான் கலந்தவே. குறுந்தொகை பாடல், அதிலிருந்து கேட்டிருக்காங்க. செம்புல பெயல் நீர் என்ற சொற்றொடர் யாருடைய அன்பிற்கு ஊமையாக குறுந்தொகையில் கூறப்பட்டுள்ளது? தலைவி தலைவனுடைய அன்பிற்கு ஓமையாக கூறப்பட்டிருக்கும் குறுந்தொகையில். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன். முறை செய்யாத மன்னன் வழிப்பறி செய்யும் கல்வனை போன்றவன். டேக்ஸ் வரியை பற்றி பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் கூட இந்த திருக்குறளை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. கேள்வி 9, பின்வருவனற்றை பொறுத்துக. யூனிட் 8 இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத கேட்டு வச்சுருக்காங்க. ஸ்ட்ரோபோ ரோம பயணி. ஜேஏ டுபோய்ஸ் பார்த்திங்கன்னா பிரெஞ்சு மிஷினரியிலேருந்து வந்திருப்பார். மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்றாசிரியர். பாகியான் சீன பயணி. ஸ்ட்ரோபோ ரோம பயணி, ஜேஎஸ் டுபோய்ஸ் பிரெஞ்சு மிஷினரி, மெகஸ்தனிஸ் கிரேக்க வரலாற்றாசிரியர், பாகியான் சீன பயணி. கேள்வி 10, திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருன்னா? அதிகமாக பதிப்பிக்கப்பட்ட உரை பரிமேலழகர் உரையில் அதிகமாக பதிப்பிக்கப்பட்டுள்ளது. கேள்வி 11, சங்க காலத்தில் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் எது? பதிற்று 10. கேள்வி பதிற்று 10 பற்றி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யூனிட் 8 அதிகபட்சமாக கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு தேர்விலும் பதிற்று 10 ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கும். பதிற்று 10 இல்லாமல் ஒரு
யூனிட் 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பதிற்று 10 ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ பதிற்று 10 பொறுத்தவரையும் 10 சேர அரசர்களை பற்றி குறிப்பிடுகிறது. பதிற்று 10ல் ஆனால் முதல் சேர அரசரையும் கடைசி சேர அரசனை பற்றி இடம்பெற்றிருக்காது. அதனால தான் இங்கே 8 சேர அரசர்கள் குறித்து இடம்பெற்றிருக்கு. பதிற்று 10 இரும்பு கடலை என்றும் அழைக்கப்படுகிறது. கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்று 10 நூலில் குறிப்பிடப்படுவது பதிற்று 10 நூலில் குறிப்பிடப்படுவது சேரர்களை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 13. உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணி நீ நிறைந்தற்று உலகம் பேரறிவாளன் என்ற திருக்குறளில் குறிப்பிட்டிருப்பார். உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணியோடு ஒப்பிடுகிறார். கேள்வி 14. சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளியது வென்ற வள்ளுவன் என்ற வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் யார்? ஸோ திருவள்ளுவரை பற்றிய மேற்கோள்களை கொடுத்துருக்காங்க. யார் சொன்னதுன்ட்டு. சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் கல்லாடர். கேள்வி 15. பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் அமைத்திருக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல வந்து ஊர் வரும், 2 வந்து கூற்றம் வரும், 3 நாடு வரும், நாடு அடுத்து மண்டலம் வரும், அடுத்து அரசுகள்னு வரும். ஸோ ஊர் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து கூற்றம் 2வது வரும், நாடு 3, மண்டலம் 4. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 16. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் மழையின்மை. ஸோ மழை இல்லை என்றால் தானமும் தவமும் இவ்வுலகில் தங்காதுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறளில் எடுத்து காட்டியிருப்பார். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் ரீசண்டாக நடந்த 2 தேர்வுகளில் குறிப்பாக டெக்னிக்கல் எக்ஸாம் 2லும் டெக்னிக்கலில் ஐடிஐ லெவலில் பார்த்திங்கன்னா நடந்த 2 தேர்வுகளும் கேட்டிருக்காங்க. இந்த 2 தேர்வுகளை பொறுத்தவரையும் பொதுவாக எப்படி கேட்டிருக்காங்கன்னா யூனிட் 8 பொறுத்தவரையும் திருக்குறள் சார்ந்த கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். திருக்குறளில் விடுபட்ட சொற்களை கேட்டிருக்காங்க. திருக்குறளில் திருவள்ளுவரை பற்றிய கருத்துக்களை திருவள்ளுவர் பற்றிய கூற்றை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ரிலேட்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து திருக்குறளில் சொற்பொருள் கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஒரு திருக்குறளுக்கு அடுத்து இது என்ன பொருளை குறிப்பிடுகிறது, எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வறுமை பற்றி திருவள்ளுவர் குறிப்பிட்ட திருக்குறளை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ திருக்குறள் சார்ந்தே குறைந்தது 3லேருந்து 4 கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியில் இடம்பெற்றிருக்குங்க. அப்போ திருக்குறள் நமக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ட் என்பது ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது தெரியும். அதே போல் 8 தொகை 10 பாட்டு நூல்கள்லேருந்து கண்டிப்பாக பதிற்று 10 பற்றி தெளிவாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் பதிற்று 10லேருந்து 2 கேள்வி 3 கேள்வி கூட வச்சுருக்காங்க. ஸோ பதிற்று 10 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.